கிளாஸில் நம்ம டிடி பற்றி பார்த்தோம், டிஸ்கிரிட் டைம் பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம சிடி பற்றி பார்க்கலாம். எஸ், கண்டினியூஸ் டைம் பற்றி பார்க்கலாம். டிட்டர்மைன் தி ஃபண்டமெண்டல் பீரியட் ஆஃப் தி ஃபாலோவிங் சிக்னல் சொல்லி கொடுத்துருக்காங்க. யா, கொஷின் நம்பர் 1 பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 2 cos t/4, கரெக்டாக? t/4 இருக்கு. இந்த சம்மை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் டி, இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் டிங்கிற இந்த மெத்தட்லேயும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். பட் நான் இந்த மெத்தடை மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஓகே, நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது. எஸ், இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த மெத்தட்லையும் இப்போ சொல்ல போகிற இந்த மெத்தட்லையும் மல்டிபிள் மெத்தட் இருக்குது. ஓகேவா? என்னடா ரொம்ப குழப்பம்னு நினைக்க வேண்டாம், பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். கொஸ்டின் நம்பர் 1க்கான சொல்யூஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டி இருக்கா, இந்த டீயுடைய வேல்யூவை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, ஒமேகான்னு எடுத்துக்கோங்க. ஒமேகா ஈக்குவல் டு என்ன, t/4 இருக்குது. டீயை மறந்துடுங்க. என்ன இருக்குது? 1/4 அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாருக்குமே தெரியும் ஒமேகாங்கிறது என்ன, 2πf. தெரியும் தானே? எஸ், ரொம்ப பேசிக்கான விஷயம். இது தெரியாமல் உங்களால் என்ன பண்ணியிருக்க முடியாது, குறிப்பாக எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸை கடந்தே வந்திருக்க முடியாது. சார், நான் வந்துட்டு இசி டிபார்ட்மெண்ட்னு சொன்னீங்கன்னா, இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஃபார்முலா இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கம்யூனிகேஷனில் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். எஸ், எஃப் அப்போ என்ன வரும்? எஃப் ஈக்குவல் டு 1/8π. அப்போ இதுவாக ஆன்சர் கேட்டிங்கன்னா இது ஆன்சர் கிடையாது. நமக்கு தேவை டைம் பீரியட். ஓகேவா? டீங்கிறது என்ன? 1/ஃப்ரீக்வன்சி. தெரியும்ல, டைம்ங்கிறது என்ன? 1/ஃப்ரீக்வன்சி. ஸோ 8π. நீங்கள் இந்த சம்மை இப்படியும் சால்வ் பண்ணலாம். தேர்ஃபோர் பீரியாடிக் வித் டைம் பீரியட் 8π. பீரியாடிக், இது பீரியாடிக் தான், வித் டைம் பீரியட் வித் பீரியட் 8π. ஓகே, இது அந்த கொஷினுக்கான ஆன்சர். இந்த கொஷின் நீங்கள் இப்படியும் சால்வ் பண்ணலாம். இதுவும் ஈஸியான வே தான். இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. என்ன இன்னொரு மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் காமனாக. என்ன? டி ஈக்குவல் டு என்ன, 2πω. இந்த ஃபார்முலா தெரியுமா? இந்த ஃபார்முலா தெரியுமா? இது ஒரு பெரிய ஃபார்முலாலாம் கிடையாது, இது ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா தான். ஓகே, டீங்கிறது என்ன, 2πω. இது வந்துட்டு நீங்கள் குறிப்பாக எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் படிச்சிருப்பீங்க. எஸ், ஸோ இதில் நீங்கள் என்ன செய்யலாம், சப்ஸ்டிட் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இதில் எப்படி சார் சப்ஸ்டிட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கொடுக்கப்பட்ட சிடி சிக்னலுடைய அந்த t/4 இருக்குது, டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளாக பாருங்கள், ஒமேகா ஃபைன் பண்ணுங்கள். என்ன வரும்? 1/4. கரெக்டாக? ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். டி ஈக்குவல் டு 2π 1/4. இது இப்போ மேலே வந்துடுமா? அப்போ என்னாச்சு? 8π. ஸோ இப்படியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம், இப்படியும் சால்வ் பண்ணலாம், இப்படியும் சால்வ் பண்ணலாம். நான் இந்த மெத்தட்லேயும் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதுவும் ஓகே, இதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுன்னு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். எஸ், கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாமா? எஸ், கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 1க்கான சொல்யூஷன் பார்த்தாச்சு. ரைட், கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 1 வந்துட்டு உங்களுக்கு பேசிக்கான விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ரைட், கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஆஃப் டி. ஓ சாரி, நான் அவசரப்பட்டு அழிச்சிட்டேன். ஓகே, ஃபைன், இருக்கட்டும். அதை தேவையில்லாமல் அழிச்சு என்ன இருக்குது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 2 என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் ஆஃப் டி 2 சிக்னல் கொடுத்துருக்காங்கன்னா, கன்டினியூஸ் டைம் சிக்னல் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு, ஓகே, தேவையில்லாமல் கொஸ்டின் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஸ்டின் நம்பர் 2க்கான சொல்யூஷன் டேரெக்டாக பார்த்துடலாம். இங்கே ஒமேகா 1 அப்படிங்கிறது என்ன? ஒமேகா 1 அப்படிங்கிறது என்ன? 10. சார், இந்த 1 இருக்குது, நான் போன கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். ஓகே, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய்யுங்க. ஓகே சார், அங்கே முன்னாடி 2 இருக்குது, எதை பற்றியும் கேர் பண்ணாதீங்க. டீக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை மட்டும் பாருங்கள். அப்போ ஒமேகா 1ங்கிறது என்ன? 10. ஓகே, அப்புறம் ஒமேகா 2 அப்படிங்கிறது என்ன? டீக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குது? 4. ஸோ 4 முடிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ தனித்தனியாக நீங்கள் என்ன செய்யணும்? T1 T2 ஃபைன் பண்ணணும். ஓகே, ரைட், கவனமாக கவனிங்க. போன டைம் எல்சிஎம் எடுத்தோம், பட் இந்த டைம் எல்சிஎம் எடுக்க மாட்டோம். ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்ணுறேன்னு கவனமாக கவனிங்க. இது பீரியாடிக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம உறுதிப்படுத்தணும். அப்புறம் ஃபண்டமெண்டல் பீரியட் ஃபைன் பண்ணணும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். ரைட், ஒமேகா 1 அப்படிங்கிறது 10 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஒமேகா 2 அப்படிங்கிறது 4னு தெரிஞ்சு போச்சு. இதையுமே நான் போன கொஸ்டின் சொன்ன மாதிரி தான் 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, சிம்பிள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. T1 அப்படிங்கிறது என்ன? 2πω, அவ்வளோதானே. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்ன வரும்? 2πω1ங்கிறது என்ன? 10. முடிஞ்சு போச்சு.
அதே தான் T2ங்கிறது என்ன வரும், T2 அப்படிங்கிறது 2π⍵2 அவ்வளோதான் ஃபார்முலா. ரைட், அப்போ என்ன வரும், 2π⍵2ங்கிறது என்ன 4. ஓகே, கேன்சல் பண்ணுங்கள். π/5 வருது, π/5. இங்கே π/2 வருது, என்ன வருது, π/2. ஓகே, இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், T1 T2 ஃபைன் பண்ணணும். அது நீங்கள் இப்படியும் ஃபைன் பண்ணலாம், வேறு எப்படி சார் ஃபைன் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணுவோம், கொடுக்கப்பட்ட அதாவது ω1ங்கிறது 10 கரெக்டாக. அப்போ என்ன வரும், 2π f1 = 10. அப்போ f1ங்கிறது என்ன, f1 அப்படிங்கிறது என்ன, 10/2π கரெக்டாக. ரைட்டு, அப்போ π/5 வரும். அப்போ T1ங்கிறது என்ன, π/5. இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஓகே, நான் ரொம்ப குழப்ப விரும்பலை, நான் இதையே ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, இதுவே நல்லா தான் இருக்குது, இது வேண்டாம். ஓகே, நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுங்கள். ரைட், இது ரொம்ப கஷ்டமான ஃபார்முலா ஒன்றும் கிடையாது. 2π/5. ஓகே, ஈஸியாக 2π/ω, இது ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலா. T1 T2 ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நான் என்ன சொல்லணும், நான் என்ன சொல்கிறேன் சாரி ரொம்ப ஜாம் ஆகுது. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் T1/T2 இது ரேஷனல் நம்பராக இருக்கணும். ஓகே, T1/T2 என்ன வரும், π/5 டிவைடட் பை π/2. ஓகே, அப்போ என்ன வரும், π/5 இன்டு 2π/5. ஸோ π கேன்சல். அப்போது T1/T2 என்ன வந்திருக்கு நமக்கு, ரேஷனல் நம்பர் 2π5. ஸோ இது ரேஷனல் நம்பருங்கிறதுனால பீரியாடிக். ஓகே சார், பீரியாடிக் ஃபைன் பண்ணியாச்சு. ஃபண்டமெண்டல் பீரியட் என்ன, ஃபண்டமெண்டல் பீரியட் என்ன, ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். ஃபண்டமெண்டல் பீரியடுங்கிறது என்னன்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டல் பீரியட் T, ஃபண்டமெண்டல் பீரியட் என்ன என்ன வரும், 5T1 = 2T2. சார் என்ன சார் குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்க, அதாவது 5T1 போட்டாலும் சரி 2T2 போட்டாலும் சரி, என்ன சார் மறுபடியும் குழப்பறீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் ஃபைன் பண்ணுறதுக்கு T = என்ன வரும், 5T1 இருக்குது, 5 இன்டு T1 என்ன இருக்குது, π/5 இருக்குது, π/5 இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 5 கேன்சல் ஆகிடும், π. ஸோ இந்த π அப்படிங்கிறது என்ன, ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். சார் அப்போ இந்த 2T2 இருக்கு சார், அதை போடலாமா கேட்டு போடலாம், அதுவும் போடலாம். நீங்கள் போடுங்க, என்ன வரும், T = 2 இன்டு T2 என்ன இருக்குங்க, T2 இந்த இருக்குது பாருங்க, T2 π/2. ஏதாவது ஒன்று எடுத்தால் போதும். ஓகேவா, எஸ், பை தான் இந்த கொஸ்டினுக்கான என்ன, ஃபண்டமெண்டல் பீரியட். ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின். ஓகே ரைட், கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாமா. கொஸ்டின் நம்பர் 3ல் பாருங்கள், டிசி சிக்னல்லாம் இருக்குது பாருங்கள். டிசி சிக்னல் கண்டிப்பாக இது ரொம்ப அவசியங்க. டிசி சிக்னல் வந்தால் எப்படி சார் சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு சிலர் டவுட் வந்திருக்கலாம். இது நான் டிடிக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகேவா, போன கிளாஸுக்கும் சேர்த்து சொல்கிறேன். போன கிளாஸில் நான் வந்து இந்த டிசி வச்சு நான் சொல்லித்தரலன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸை சொல்லித்தரேன், சிடியோட சேர்த்து சொல்லித்தரேன். ஓகேவா, இதோட இந்த கிளாஸோட பார்த்தீங்கன்னா பீரியாடிக் ஏ பீரியாடிக் முடியுது. ஓகேவா, எஸ். கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாமா. கொஸ்டின் நம்பர் 3 என்ன 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 ஒன்றும் இல்லை பாருங்கள். x(t) = 3 + 2 cos 2πt இருக்குது. இது நமக்கு தெரியும், சிடி தான்ட்டு. ஓகே, இது சிடி, நோ இஷ்யூ. இது என்ன, இது டிசி. டிசி வந்துச்சு அப்படின்னா நல்லா கவனமாக எழுதி வச்சுக்கோங்க உங்கள் நோட்டில். ஓகேவா, ப்ளீஸ் எழுதி வச்சுக்கோங்க. டிசி வந்துச்சு அப்படின்னா அந்த 3யை நீங்கள் கண்டுக்க கூட தேவையில்லை, அது ஷுவராக பீரியாடிக். அவ்வளோதான், அதை நீங்கள் அவ்வளோதான் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகே, இதை பற்றி மட்டும் நீங்கள் யோசிச்சா போதுமானது. டிசி வந்துச்சா ஜஸ்ட் இக்னோர், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ரைட், கொஸ்டின் நம்பர் 3 அப்போ என்ன, x(t) = ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்கள், அவ்வளோதான். 2 cos 2πt, ஏன்னா அது பீரியாடிக் தான், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ரைட், என்னங்க வரும், ஒமேகாங்கிறது, ஒமேகா அப்படிங்கிறது என்ன, 2π, அவ்வளோதான். ஒமேகாங்கிறது என்ன, 2π, வேறு ஒன்றுமே கிடையாது. டிக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எழுதணும்னு சொல்லியிருக்கேன், முடிஞ்சுது. நமக்கு டைம் பீரியடுக்கு ஃபார்முலா தெரியும் என்ன, 2π/ω. இங்கே 2π இருக்குது, இங்கேயும் 2π இருக்குன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 1. ரைட், தேர்ஃபோர் கிவன் சிக்னல் பீரியாடிக். ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் 3 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேர்ஃபோர் கிவன் சிக்னல் பீரியாடிக், given signal periodic
வித் பீரியட் என்ன 1. தட்ஸ் ஆல். ஸோ இவ்வளோ தான் கொஸ்டின் நம்பர் 3. ஓகே ரைட். கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள், மாச்சுக்கலாம். எஸ், கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல் கவனமாக பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 2 sin 2t. ஓகே, அப்போ ஒமேகா 1 கொடுத்துட்டாங்க. ஒமேகா 1 என்ன சார்? நீ எதையுமே பார்க்கக்கூடாது. டீக்கு முன்னாடி என்ன இருக்குது? 2, அவ்வளோதான். அதான் ஒமேகா 1. ஒமேகா 2 என்ன சார் இருக்குது பாருங்கள். இங்கே டீக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஒமேகா 2. டீக்கு முன்னாடி என்ன இருக்குது? √2, அவ்வளோதான். √2 ரைட்டு, அவ்வளோதான். அங்கே முடிஞ்சு போச்சு. ஈஸியாக என்ன பண்ணிடலாம் நம்ம? T1 T2 ஃபைன் பண்ணலாமா? T1 என்ன சார் வரும்? 2π ஒமேகா 1 2. அதே T2 என்ன சார் வரும்? 2π ஒமேகா 2 √2 ரைட்டு. 2 கேன்சல். அப்போ இங்கே பை கிடைக்குது. இங்கே என்ன கிடைக்கும்? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா √2π கிடைக்கும். தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? T1 டிவைடட் பை T2ன்னு போடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். சிடிக்கு இப்படி, டிடிக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எல்சிஎம் எடுக்க சொல்லியிருக்கேன். ஓகேவா? T1 பை T2 என்ன வரும்? பை டிவைடட் பை √2π. கேன்சல் பண்ணோன்னா 1/√2ன்னு வருது. இது இர்ரேஷனல் நம்பர். தேர்ஃபோர் ஏ பீரியாடிக். முடிஞ்சுதுங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கு என்ன? ஏ பீரியாடிக். அப்போ ஃபண்டமெண்டல் பீரியட் ஃபைன் பண்ணணும்னு தேவை கிடையாது. கொஸ்டின் நம்பர் 5 வந்து இந்த வீடியோவை உடனே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, உடனே நான் அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிடணும்னு நினைக்க வேண்டாம். நானும் ஆன்சர் போடுறேன், பட் நீங்கள் ஓனாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ பாஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இது கிவன் கொஸ்டின் பீரியாடிக்காக வித்து ஃபண்டமெண்டல் டைம் பீரியடுக்குள்ளே டைம் பீரியட் என்ன, உங்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த வேலையை, இந்த வீடியோ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ டக்குன்னு பாஸ் பண்ணிவிட்டு சார் சொன்ன இந்த 5th கொஸ்டினை நீங்களாக ஓனாக சால்வ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நான் இப்போ செம்ம சால்வ் பண்ணிட்டுருப்பேன். ஓகே, செம்ம நான் சால்வ் பண்ணிடுவேன். ஓகே, யாரெல்லாம் வீடியோவை பாஸ் பண்ணி செம்ம சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ ப்ளே பண்ணி நான் இப்போ சால்வ் பண்ணி காட்ட போகிற அந்த மெத்தடை சரியாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள், சார் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எஸ், அப்போ தான் தெரியும் எவ்வளோ பேர் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, யா ஃபைன். கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 5 ஐ ஹோப் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் ஓனாக சால்வ் பண்ணிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஒமேகா 1 என்ன வரும்? 5. ஒமேகா 2 என்ன வரும்? 7. அப்போ T1 என்ன கிடச்சிருக்கும்? சிம்பிள் கொஸ்டின் அதெல்லாம். T1 என்ன வரும்? 2π/5. T2 என்ன வரும்? 2π/7. அப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? T1/T2 2π/5 இன்டு 7/2π. என்ன சார் பண்ணியிருக்கேன்? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை வந்து திருப்பி போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. 2π கேன்சல். 7/5ங்கிறது என்ன தான்? ரேஷனல் நம்பர். ஸோ கிவன் கொஸ்டின் என்ன? பீரியாடிக். உங்களுக்கு பீரியாடிக் கிடச்சிருக்கா? கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில், சாரி பீரியடிக்னு போட்டேன், கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். எஸ், தப்பாக போட்டிருந்தீங்கன்னா நோ இஷ்யூ, லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 5T1 = 7T2 ரைட், அவ்வளோதான். 5 இன்டு T1 என்ன சார் இருக்குது? 2π/5. அவ்வளோதான், 2π/5. ஸோ கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 2π. ஸோ ஃபண்டமெண்டல் பீரியட் என்ன? 2π. உங்களுக்கும் பீரியாடிக் வித்து ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் 2π கிடச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த லெக்சர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.